ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும், நன்றாக இருப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். திரளான பேருக்கு இந்த செய்தி போகுதுன்னு சொல்ல முடியாது. தொலைக்காட்சியில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. பல லோக்கல் சேனல்ஸில், சில முக்கியமான சேனல்ஸில் இந்த செய்திகளை நம்ம கொடுக்குறோம். எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. யூடியூப்பில் ரொம்ப கணிசமான மக்கள் பார்க்குறாங்க. நான் நம்புறது என்னென்னா, இந்த வார்த்தைகளை கேட்குறவங்களுக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஏதாகிலும் ஒரு நல்ல நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து அவர்களை இன்னும் அவர்கள் கிறிஸ்துவை சார்ந்து வாழ தூண்டுவதற்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களிலே சிலர் எங்களை தொடர்பு கொண்டு செய்திகளை குறித்து அது எவ்விதம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்கிறீர்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மறவாமல் ஜெபிக்கின்றோம், மறவாமல் மன்றாடுகிறோம். ஜெபங்களை நாம் சேர்ந்து செய்யும் பொழுது ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை அதிகம் செய்கிறவராக இருக்கிறார். கூடுதலாக அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவைகளை செய்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அற்புதங்களை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் முன்னிலைப்படுத்தி அந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களோடு பேசி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த விதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கான வாக்குத்தத்தம் செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அதாவது பயம் இல்லாமல் வாழ்வது, பயப்படுத்துவார் இல்லாமல் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நிறைய பேருடைய நித்திரை, நிறைய பேருடைய அந்த உறக்கம் பயத்தோடு இருக்கிறது, அச்சத்தோடு இருக்கிறது. நம்முடைய உறக்கம் நிம்மதியாக இருக்கணும், பயம் இல்லாமல் நம்முடைய உறக்கம் இருக்கணும். நிறைய பேர் தங்கள் நித்திரைக்கு செல்லும்போது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், விடிஞ்சா என்ன பண்ணுறது, இந்த கடங்காரங்க வந்து அழுத்துவாங்களே, மகளுடைய பிரச்சனையை என்ன செய்வது, மகனுடைய காரியத்தை நம்ம எப்படி செட்டில் பண்ணுறது, இப்படி பல காரியங்களை மனசில் போட்டு 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 கவலைப்பட்டு பயப்பட்டு வேதனைப்பட்டு நாம் படுக்கைக்கு செல்கிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கணும்னா, நம்முடைய படுக்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் நிம்மதி அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் படுத்துக்கொள்வீர்கள் என்ற வாக்கு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாக்கு, மகிழ்ச்சியான வாக்கு. இனி நான் நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து என்னை தூக்கி நிறுத்துவார். அவர் என்னை பலப்படுத்துவார். நான் எதை பற்றி பயப்பட மாட்டேன், எதை பற்றி கலங்க மாட்டேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு நாம் நித்திரைக்கு செல்வது. இந்த அனுபவம், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, நம்பர் 1, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை நாம் அகற்றிவிட வேண்டும். யோபு புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். உன்னுடைய நித்திரை எப்படி இருக்கும்? பயப்படுத்துவார் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் நீங்கள் நித்திரை செய்வீர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு கொஞ்சம் மேல் நோக்கி நான் வாசித்தால் வசனம் 14 என்ன எழுதியிருக்கு பாருங்க. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். அக்கிரமத்தை, அநியாயத்தை நம்முடைய வாழ்வின் எல்லைகளிலிருந்து நாம் விரட்டி அடித்து விட்டால் போதும், நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் நமக்கு வந்துவிடும். வழக்கு சொல் ஒன்று சொல்லுவாங்கல்ல, மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. இது தமிழகத்தில் ஒரு வழக்கு சொல், ஒரு பழமொழி. மடியில் கனம் இல்லைங்க, அதனால வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பாவம்,
அக்கிரமம் இவைகளை நாம் அகற்றிவிட்டாலே போதும். நமக்கு எந்த பயம் இல்லாமல் உறங்கலாம், எந்த அச்சம் இல்லாமல் உறங்கலாம். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தைரியமாக நம்ம உறங்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, அற்புதமாய் வாழும்படி தேவன் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. நாம் செய்ய வேண்டியது இதுதான். நம்முடைய வாழ்விக்கிற பாவத்தை, அக்கிரமத்தை நம்முடைய வாழ்வின் எல்லையை விட்டு அகற்றிவிட வேண்டும், கூடாரத்தை விட்டு அகற்றிவிட வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு புது தைரியம் வரும். ஓய்வு நாள் பாடசாலையில் பயன்படுத்துகிற கதை ஒன்று என் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு தம்பியும் அக்காவும் இருந்தார்கள். அம்மா வேலைக்கு செல்கிறவர்கள், அப்பாவும் வேலைக்கு செல்கிறவர்கள். கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கியது. இந்த கிறிஸ்மஸ் நெருங்கி இருக்கிற நாட்களிலே தாய் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய துவங்கினார்கள். அதிரசம், லட்டு, முறுக்கு இவைகளெல்லாம் செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுப்பதற்காக செய்து வைத்தார்கள். பெரிய பாக்ஸில் அதை நிரப்பி மேலே வைத்துவிட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளிடத்தில் சொன்னார்கள், இது கிறிஸ்மஸ் வரைக்கும் யாரும் தொடக்கூடாது, தொட்டால் அவ்வளோதான் அம்மாவுக்கு கோவம் வரும் அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போது இந்த தம்பிக்கு ஒரு சோதனை. அக்காட்ட மெதுவாக சொன்னான், அக்கா நீ சேரை பிடிச்சிக்கோ, நான் மேலே ஏறுறேன். அம்மா செய்து வச்சிருக்கிற அந்த ஸ்வீட்ஸில் ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாம்க்கா. என்ன சொல்கிற? ஒரு லட்டு, ஒரு அதிரசம், ஒரு முறுக்கு, உனக்கு ஒரு செட்டு கொடுத்துட்றேன், நான் ஒரு செட் சாப்பிட்டுக்கிறேன், நீனும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். இப்போ அக்கா அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டாள். மெதுவாக ஸ்டூலை எடுத்து போட்டு இந்த பையன் மேலே ஏறி நிற்க அக்கா கீழே பிடித்து கொண்டாள். அப்படியே அவர்கள் திட்டமிட்டபடி 2 பேருக்கும் வேண்டியதை எடுத்துக்கொண்டு பத்திரமா அப்படியே வச்சுட்டாங்க, அம்மாவுக்கு தெரியாதுன்னு. நாட்கள் கடந்தன. 1 நாள் 2 நாள் ஆச்சு. இப்போ அதுக்கிடையில் கிறிஸ்மஸ் வந்து போயாச்சு. இவங்க 2 பேரும் அம்மா கண்டுபிடிக்கிறதுல மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அம்மா வேலையிலேருந்து வருவதற்கு முன்பதாக வீட்டை சுத்தப்படுத்துகிற, பெருக்குகிற வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை, இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த அக்காவுக்கு சோம்பல். அவள் சொன்னா, டே தம்பி, அக்காவுக்காக இதெல்லாம் நீ செஞ்சிரு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், அது எப்படிக்கா, அது உன் வேலை. வெளியில் போய் ஏதாவது கடையில் வாங்கிட்டு வரணும்னா அது என் வேலை, உன் வேலை நீ செய், என் வேலை நான் செய்கிறேன்னு சொன்னான் அவன். ஆனால் அக்கா என்ன பண்ண தெரியுமா, அப்படி செய்ய மாட்டேன்னா நீ லட்டு எடுத்த இல்லை, அதிரசம் எடுத்த இல்லை, அதை அம்மாட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. இவனுக்கு சர்வமும் அடங்கி போச்சு. ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சால் அடித்து நிமித்திடுவாங்களே. சரி, அடி வாங்கிறத விட இந்த வேலை செய்கிறது எளிதுன்னு சொல்லிட்டு அவன் பெருக்க ஆரம்பித்தான், பாத்திரமும் தேய்க்க ஆரம்பித்தான். அவன் ஜாலியாக உட்காந்து அவனை வேலை வாங்கினான். டெய்லி அந்த வேலையை அவள் வாங்கினாள். 1 நாள் செய்தான், 2வது நாள் முடியாதுக்கா நீ தான் பண்ணணும்னு சொன்னால், அதிரசம் அப்படின்னா அவனுக்கு பயம் வந்துடும். மறுபடியும் வேலை செய்ய துவங்கினான். இப்படி 2 நாள் 3 நாள். 1 நாள் ஒரு முடிவுக்கு வந்தான். என்னாலும் பரவாயில்ல, இந்த வேலையை செய்கிறத விட அம்மாட்ட சொல்லி அடி வாங்கினான்னு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அக்கா இல்லாத சமயத்தில், அவள் டியூஷனுக்கு போன சமயத்தில் அம்மாட்ட சொன்னம்மா, ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், தயவுசெய்து நீங்கள் என்னை அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, அடிக்க மாட்டேன், நீ அதுக்கப்புறம் கோவப்படக்கூடாது, என் மேலே கோவப்பட மாட்டேன். நடந்தது எல்லாம் அம்மாட்ட கண்ணீரோடு சொன்னான். நான் செஞ்சது தப்பு தாம்மா, நான் எடுத்துட்டேம்மா. ஆனால் அதுக்காக அக்கா டெய்லி என்னை பாத்திரம் தேய்க்க வைக்கிறா, டெய்லி என்னை பெருக்க வைக்கிறா அந்த அக்கா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, அதுதானே பார்த்தேன், சில நாளாக வீடு நல்லா க்ளீனாக இருக்குதே, பாத்திரம் ரொம்ப சுத்தமாக இருக்குதேன்னு பார்த்தேன். இப்போ வரட்டும், அவன் என் பிள்ளை இப்படி வேலை வாங்கியிருக்கிறாளேன்னு அம்மாவுக்கு கோபம். இப்போ இவன் அடுத்த நாள் வந்துருச்சு, அடுத்த நாள் வேலை சொல்கிறான். இந்த பாத்திரத்தை இந்த வீட்டை சுத்தப்படுத்து, நான் முடியாதுன்னு சொல்கிறான் அவன். இது ஓன் வேலைன்னு சொல்கிறான். அதிரசமோ லட்டோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அம்மாட்ட போய் சமரசம் ஆகிட்டான், ஒத்துக்கொண்டான் எல்லாத்தையும், பாவத்தை சரி பண்ணிட்டாங்க. அதனால் தைரியம் வந்துருச்சு. அவன் அம்மா வரட்டும், இன்றைக்கி நான் அவனை சொல்லி கொடுக்குறேன் பாருன்னு சொன்னான். அம்மா வந்தோன்னு, அம்மா ஒரு மேட்ரை உங்களுக்கு சொல்லணும், தம்பி செஞ்ச வேலையை பார்த்தீங்களா, நீங்கள் செய்து வச்ச அந்த ஸ்வீட்ஸ் அவன் சாப்பிட்டான், அம்மா பிடிச்சாங்க, நீனும் சாப்பிட்டது இல்லாமல் என் பிள்ளை எத்தனை நாள் வேலை வாங்கியிருக்கியான்னு அடித்தாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இது ஒரு கதை தான்.
இதில் நம்ம சிந்தனைக்குரிய விஷயம் என்னென்னா, ஒரு பாவத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்ற நிலை இருக்கிற வரைக்கும் மனசில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனசில் அமைதி இருக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த சின்ன குழந்தைங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானோ, அது மாதிரி தான் பெரியவங்க நாம் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யும்போது அந்த பாவம், அந்த குற்றம் நம்முடைய மனசில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தைரியம் இருக்காது. ஸோ அந்த பாவத்தை நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா சுகமாக தூங்க முடியும், சுகமாக வாழ முடியும், சுகமாக நீங்கள் ஜீவிக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது, நாம் பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். இதை நாம் செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு வாசித்தேன். அதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். செப்பனியா 3:12, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அவர்கள்தான் பயப்படுத்துவார் இல்லாமல் தூங்குவாங்க, படுத்துக்கொள்வாங்க, தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை மேற்கொள்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொன்னால் அது நம்பிக்கை தான், விசுவாசம்தான். நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் வாழணும்னு விரும்புகிறீங்களா? பயப்படுத்துவார் இல்லாமல் ஜீவிக்கணும் விரும்புகிறீங்களா? அப்படியானால் மறந்துடாதீங்க அன்பானவர்களே, தேவன் மேல் முழு நம்பிக்கையை வையுங்கள், ஆண்டவர் மேல் முழுமையான விசுவாசத்தை வையுங்கள். சங்கீதக்காரன் தாவீதுனுடைய சங்கீதங்கள் ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் நமக்காகவே அவன் பாடினது போல் இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் பண்ணும், கன்சோல் பண்ணக்கூடிய ஒரு வேத பகுதி அது. அந்த அந்த பாடல்கள் அத்தனையுமே நம்மளை ஆறுதல் படுத்தும், தேற்றும். அதில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளிலுமே நம்புவேன்னு சொல்கிறான் சங்கீதக்காரன் தாவீது. இப்போ பயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா தேவன் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்களேன், அது எல்லா பயத்தையும் மாற்றும், எல்லா பயத்தையும் மாற்றும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவரை நம்பி நாம் ட்ராவல் பண்ணும்போது, அவரை நம்பி நாம் ஜீவிக்கும்போது, நாம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்களேன், அது மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை, மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுத்துரும், மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு மேன்மை அதை நமக்கு கொடுக்கும். அன்பானவர்களே, தேவனை முழுவதுமாய் நம்ம பயப்படும்படியான சூழல் வரும்போது, அச்சப்படும்படியான சூழல் வரும்போது, நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்குது? பயம் வரும், பிசாசு பயத்தை கொண்டு வருவான். ஆனால் அந்த பயத்தை விட தேவன் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்களேன், அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்வின் நிலைகளில் கொடுத்துரும். தேவனை நீங்கள் நம்புகிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கீங்களா? கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிருக்கீங்களா? தேவன் தன்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆகவே பயத்தை மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் மிக முக்கியம். லேவி தம்பதிகள், மோசேயினுடைய அப்பா அம்மாவை குறித்து நான் சொல்கிறேன். எபிரேயர் 11:23 இருக்குது. அதாவது விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு அவங்க பயப்படாமல் குழந்தைய ஒழிச்சு வச்சு வளர்த்தாங்களாம். அந்த பயம் தோக்கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சுன்னா விசுவாசம் தான் தேவைப்பட்டுச்சு, நம்பிக்கை தேவைப்பட்டுச்சு. அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் அன்பானவர்களே, ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அதே போல் மோசே குறித்து நான் வாசிக்கும்போது 11:27 எபிரேயரில் வாசிக்கும்போது, விசுவாசத்தினால ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் மோசே செயல்பட்டதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பயம் ஓவர்டேக் பண்ணப்படுவது எதனால, மேற்கொள்ளப்படுவது எதனாலன்னு கேட்டால், நாம் வச்சிருக்கிற விசுவாசத்தினால, நமக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிற விலையேறப்பட்ட அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எல்லா பயத்தையும் ஓட ஓட விரட்டிடும், எல்லா அச்சத்தையும் ஓட ஓட விரட்டிடும். தைரியமாக நம்ம செயல்பட முடியும். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கை வைங்க, அவர் பார்த்துக்குவார். பயம்லாம் மாறி போயிடும். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது எல்லா பயமும் மாறி போயிடும். ஒரு முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் திருமணம் முடித்து ஒரு காற்று ஆற்றிலே அவர் கணவனும் மனைவியுமாக, அது புதுமண தம்பதிகளாக பயணம் செய்கிறார்கள். ஒரு பெரிய படகு, அது பெரிய படகு என்று சொல்வதை விட பரிசல், அதில் இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அந்த பரிசல் மிகவும் ஆபத்தான நிலையில் நீர் சுழல்களை மாட்டிக்கொண்டது.
நிச்சயமாக இறந்து விடுவோம் என்று எல்லாரும் அலறி பயந்து எல்லாம் ஓலம் மரண ஓலம் இடுகிறார்கள். ஆனால் இந்த இளவரசன் கொஞ்சம் கூட பயப்படலை, கொஞ்சம் கூட கலங்கலை. அவனுக்கு அந்த பயமே இல்லை. அவன் பாட்டு ரிலாக்ஸாக நிற்கிறான். ரிலாக்ஸாக அவன் பாட்டுக்கு எது யோசிக்கிறான். மனைவி மெதுவாக கேட்டா, ஏங்க இவ்வளோ பேர் பயப்படுறாங்களே, இவ்வளோ பேர் அலறாங்களே, ஆனால் நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு பயமே இல்லையா? ஏன் நீங்கள் பயப்படலை? எனக்கும் பயமாக இருக்குது, நான் மறிச்சிருவனும் பயமாக இருக்குது, உங்களுக்கு இந்த பயம் இல்லையான்னு கேட்டா. அவன் என்ன பண்ணான் பாருங்க, இடுப்பில் சொருகிருந்த ஒரு கத்தியை எடுத்து வேகமாக தன்னுடைய புது மனைவியினுடைய வயிற்றில் குத்தும்படி ஆவேசமாக அந்த கையை நீட்டி குத்த முனைந்தான். ஆனால் அவள் பயப்படவே இல்லை. ஏன் நான் உன்னை கத்தியை வச்சு குத்த வந்தனே, ஏன் உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டான். அவள் சொன்னால் சிரித்து கொண்டே, என்னுடைய கணவர் என்னை விரும்பி என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொன்னான். இதைத்தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன். அவர் ஆபத்தான இந்த நேரத்திலும் கூட அவர் இந்த மாதிரி ஒரு பய உணர்வு ஏற்படும்படியான சூழலுக்கு நடுவில் நடத்தலாம். ஆனால் நான் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை என்னென்னா, என்னை இவர் கொன்று போட மாட்டார், நான் வாழ வேண்டியது இருக்கிறது, என்னை இறைவன் கொல்ல மாட்டார், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை, அந்த நம்பிக்கை நீனும் வையன்னு சொல்லி தன்னுடைய மனைவிடத்தில் சொன்னாராம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லையா அன்பானவர்களே? ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் பயத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னால், அச்சத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவன் மேல் முழு நம்பிக்கையை நாம் வைத்து விட வேண்டும். கர்த்தரை முழுமையாக நம்பி நீங்கள் செயல்பட்டால் பிரியமானவர்களே, எல்லா விதமான பயத்தை மேற்கொள்ள முடியும். பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் உறங்குவீர்கள். மூன்றாவதாக தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஜெபம் செய்வது, தேவனுடைய ஆலயத்திற்கு போய் மன்றாடுவது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஒரு பெரிய வெற்றி அடைய முடியும். நாம் பயத்தை மேற்கொண்டு சுகமாய் வாழ முடியும். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பாங்க. யாருக்கு அந்த பாக்கியம்னு சொன்னால், அந்த 4:2, அதாவது மீகா 4:2 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் ஒரு பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது அங்கே ஒரு தைரியம் கிடைக்கிறது. என் ஜனங்கள் என்னுடைய இல்லத்தில் வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆலயத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் கர்த்தர் சொல்லுகிறார். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னவர், என் வீட்டில் இவளை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன், சந்தோஷமாக இருக்கும்படி செய்வேன், பயெல்லாம் ஓடி ஒளிஞ்சிரும். கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்து நாம் மன்றாடும் போது, கர்த்தருடைய பாதத்தில் நம்ம விட்டு கொடுத்து அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, எல்லா பய உணர்வுகளும் எல்லா அச்சமும் மாறிடும். கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்கிறவர்கள் மாத்திரமல்ல, தினந்தோறும் நன்கு ஜெபித்து விட்டு உறங்க போகிறவர்கள் பயமில்லாமல் உறங்குவார்கள். நான் கடந்த 34 ஆண்டு காலமாக விடுதலின் ஊழியத்தை செய்து வருகிறேன். பிசாசு பிடித்தவர்கள், பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மணி மாந்திரிகங்களினால கஷ்டப்படுகிறவர்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூங்க முடியாது, தூக்கம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவார்கள். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது, சமீபத்தில் கூட இலங்கையில் நாங்கள் இருந்தோம், யாழ்ப்பாணத்தில். என்னோடு உடன் என்னுடைய அறையிலே படுத்திருந்தவர் மற்றொரு இடத்துல சொன்னார், இப்படி படுத்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு தூங்குகிற சத்தம் வந்துடுது, அதை டீசெண்டாக சொல்கிறேன், கொரட்டை சத்தம் வந்துடுதுன்னு சொன்னார். எனக்கு அப்படி தான், அது ஏசி ரூமாக இருந்தாலும் சரி, நான் ஏசியாக இருந்தாலும் சரி, எங்கே படுத்தாலும் உடனே தூக்கம் வந்துடும், நல்ல அசந்து தூங்கிடுவேன். நிறைய பேருக்கு இந்த தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம் ஒரு காரணம். ஆனால் பலர் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன், தீய ஆவிகளுடைய தொல்லைகள் இருக்குது பாருங்களேன், தீய அசுத்தாவிகளுடைய தொல்லைகளினால நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க.
பல கூட்டங்களிலே இரவு தூங்க முடியலேன்னு வேதனைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க கேட்டால் நிறைய பேர் கைகளை உயர்த்துறாங்க. தூங்க முடியல, இரவில் தூங்க முடியல, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், பலவித கவலைகள் எல்லாம் ஒரு காரணம் என்ற போதிலும் நான் பார்த்தவரை, நான் கடந்த 34 ஆண்டு காலமாக அப்படிப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறேன். சில தீய சக்திகள் தூக்கத்தை இல்லை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், தூக்கம் வர விடாமல் பண்ணிடும். அதனால் அவருடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். ஸோ அப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நாங்கள் சொல்கிறது, நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, வாசிட்டு படுங்க, தூக்கம் நல்லா வரும்னு சொல்லுவது. அது நிறைய பேருக்கு அப்படி நாங்கள் செய்து நல்லா தூங்கினோம் பிரதர், இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்கினேன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக 91ஆம் சங்கீதத்தை வாசிங்க, நல்ல நம்பிக்கை தருகிற வார்த்தையை வாத்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுத்துருங்க, ஆண்டவர் நல்ல தூக்கத்தை தருவார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட தூக்கம் இல்லைன்னு கஷ்டப்படலாம், மனசில் அவ்வளவு கவலை, அவ்வளவு பிரச்சனை, பரவாயில்ல, ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போட்டோம், முழங்கால் போடுங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துறேன்ப்பா, நான் பயப்படுத்துவார் இல்லாமல் உறங்குவேன்னு உங்களுடைய வாக்கு சொல்லுது. எனக்கு எந்த பயம் எனக்கு வரக்கூடாது, கலக்கம் வரக்கூடாது, நல்லா தூங்கி எந்திரிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இன்னைக்கு நல்லா தூங்குவீங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இந்த நாளில் நல்ல ஒரு உறக்கத்தை, நல்ல தூக்கத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன், உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல தூக்கம் வந்துருச்சுன்னா காலையில் எழுந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், பிரதர் நீங்கள் சொன்னது போல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிக்கேன்னு சொல்லுங்கள். என்னுடைய அலைபேசி எண் உங்களுக்கு கொடுக்கப்படும். அலைபேசி எண்ணை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு நானும் தொடர்ந்து செபிக்கிறேன். எதுக்கு கவலைப்படணும், ஏன் கவலைப்படணும், ஏன் துக்கப்படணும், ஏன் நீங்கள் வேதனையோடு இருக்கணும், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். தாவீது அப்படிதான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார். எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருவார்னு. நல்லா ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, பயத்தோட அச்சத்தோட படுக்கைக்கு போகாதீங்க. அந்த பயப்படுத்துவார் இல்லாமல் உங்களை கர்த்தர் தூங்க வைக்க முடியும், உறங்க வைக்க முடியும், நிம்மதியாக படுத்து உறங்க கர்த்தர் செய்ய முடியும். உங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. நிச்சயமாக காட் வில் ஸ்ட்ரென்தன் யூ, உங்களை அவர் பலப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய சமூகத்தில் மன்றாடுவது. எல்லா பயம் போயிடும். பாருங்கள், அண்ணாளுக்கு அந்த கவலை பாரெல்லாம் இருந்துச்சு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் நிம்மதியாக தூங்கும்படி கர்த்தர் செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். யாக்கோபு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனை நினைச்சு பயப்படுகிறான். வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32:7, 32:11 வசனங்களை பார்த்தீங்கன்னா பயம் அவனை வாட்டி வதைச்சது. ஸோ அது எப்படி அவன் மேற்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, யாப்போக்கு நதிக்கரைண்டையில் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு இரவு முழுவதும் அவன் ஜெபம் பண்ணான், இரவு முழுவதும் மன்றாடினான். ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடுவதில்லை என்று அவன் அங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேவனாயி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் பயப்படுத்துவார் யார் இல்லாமல் படுத்துறங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால், முதலாவது அக்கிரமத்தை, பாவத்தை நீங்கள் அகற்றணும். ரெண்டாவது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். மூணாவது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும். அதை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை அவர் தருவதோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூக்கம், உங்களுடைய உறக்கம் ரொம்ப சமாதானமாக, சந்தோஷமாக, சுகமாக இருக்கும். நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க. அமைதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் வாழ்வீர்கள். யாரும் உங்களை பயப்படுத்த முடியாது, எந்த சூழ்நிலையும் உங்களை அச்சப்படுத்த முடியாது. தைரியமாக இருங்க. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் பயமில்லாமல் இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. செப்பனியா 3:13 பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துறங்குவோம் அல்லது நித்திரை செய்வோம், குடியிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுத்துவார் இல்லாமல், எதுவும் நம்மை அச்சப்படுத்தாதபடி நாம் தைரியமாக சந்தோஷமாக வாழணும்னா நம்முடைய வாழ்க்கை விட்டு பாவத்தை அகற்றிடுவோம், தேவன் மேல் முழு நம்பிக்கை வைப்போம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது ஆண்டவர் எல்லா பய உணர்வுகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து தைரியமாய் வாழ, வெற்றி மேலே வெற்றி பெற தேவனுக்கு உதவி செய்வார். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்காரத்தில் இந்த நாள் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை தந்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா.
அருளாதர் இயேசுவினுடைய இன்ப பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்தட்டும். தேவனுக்காக உம்முடைய பிள்ளைகள் மேன்மையாய் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும். ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். லார்ட், bless them Jesus. தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா பய உணர்வுகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, my beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், if you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும், you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that word. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும்? There is a schedule of what to read in the morning, மத்தியானம் என்ன வாசிக்கணும்? what to read in the afternoon, நைட் என்ன வாசிக்கணும்? and what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.